கல்விச்சுடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கோட் 72 அதுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி விதிகளின்படி கட்டாயமாக கற்பிக்க வேண்டியது மழலையர் வகுப்புகள் மற்றும் 1 முதல் 5 வகுப்புகள் வரை. அடுத்தது நாம் வாழும் கண்டம் ஆசியா. மூன்றாவது கேள்வி, நடுநிலைப் பள்ளிகளில் போதிக்கப்படும் வகுப்புகள். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நடுநிலைப்பள்ளி அப்படின்னோடனே எடுத்தோடனே 1 to 5 அதிலே இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். ஆனால் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், 1 முதல் 8, 6 to 8. ஸோ 1 to 5 வரையும் மட்டுமே அது தொடக்கப்பள்ளி. 1 முதல் 8 வரையும் வரும், 6 to 8 வரும். ஸோ பி அண்டு சி. அடுத்தது, தனியார் பள்ளிகளின் கல்வி ஆண்டின் துவக்கம் என்பது ஜூன் மாத முதல் வேலை நாள். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு இலவச கல்வி உரிமை சட்ட விதி 2009 கீழ்கண்டுள்ள பகுதியில் நடைமுறையில் இல்லை. ஜம்மு மற்றும் காஷ்மீர். கட்டாய கல்வி இலவச உரிமை சட்டம் 2009 படி குழந்தையின் வயது 6 முதல் 14 வயது. தனியார் பள்ளிகளின் பள்ளிக்குழுவின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். தனியார் பள்ளிகளின் பள்ளிக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1/4/2003. சிபிஎஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவலக நிரந்தர கோப்பின் செல்லுபடி காலம் 40 ஆண்டுகள். ஒரு அலுவலகத்தில் 3 ஆண்டு செல்லுபடியாகும் கோப்பின் பெயர் MON. அடுத்தது, ஆசிரியர் சேமன நிதி கணக்கினை பராமரிக்கும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டயட்டின் விரிவாக்கம் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரைனிங். இப்போ நிறைய பேர் எலமெண்ட்ரி ட்ரைனிங் அப்படின்னு நினச்சிருப்போம், எஜுகேஷ்னல் ட்ரைனிங். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அனுமதிக்கப்படும் வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்களின் எண்ணிக்கை 3 நாட்கள். RL சொல்லுவோம் இல்லைங்களா, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே. ஸோ அது 3 நாள். நெக்ஸ்ட்டு, ஒரு பணிநிலையில் 30 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த பணியாளருக்கு வழங்கப்படும் தேக்க நிலை ஊதிய உயர்வின் எண்ணிக்கை 1. அடுத்தது, தகுதிகான் பருவ காலத்தில் வரையறுக்கப்பட்ட துறை தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டிய அதிகபட்ச கால அளவு 5 ஆண்டுகள். ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் தேர்ச்சி அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். SSLC என்பதன் விரிவாக்கம் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். அடுத்தது, தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006. அடுத்த கேள்வி, தொடக்கப்பள்ளிகளில் அன்னை ஆசிரியர் கழகம் பெற்றோர் ஆசிரியர் கழக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. அன்னை ஆசிரியர் கழகம் பெற்றோர் ஆசிரியர் கழகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1991. வட்டார கல்வி அலுவலர்களை நியமனம் செய்யும் அதிகாரி முதன்மை கல்வி அலுவலர். தனியார் பள்ளிகளின் பள்ளிக்குழு ஒரு ஆண்டில் குறைந்தது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை கூட்ட வேண்டும்? 3 மாதங்களுக்கு ஒரு முறை தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிக்குழு கூட்ட வேண்டும். 2 மெட்ரிக் பள்ளிகளுக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச இடைவெளி தொலைவு 1 கிலோமீட்டர். அடுத்தது, வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு குறைந்தபட்ச இடவசதி 0.99 சதுர மீட்டர். சத்துணவு திட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1982. மெட்ரிக் பள்ளிகளில் முதல் வகுப்பு மாணவருக்கு வயது தளர்வு வழங்கும் அதிகாரமுடையவர் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி. மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறதுனால தனியார் பள்ளி. அடுத்தது,
கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி தொடக்கப் பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:32. ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளில் ஒரு வகுப்பில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 20. அடுத்த கேள்வி, பள்ளிகளின் கட்டிடங்களுக்கு டி படிவச் சான்றிதழ் வழங்கும் அலுவலர் வட்டாட்சியர். மாற்றுச் சான்றிதழ் பெறுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு மேலான காலத்திற்கு தேடு கூலி ரூபாய் 50. கோத்தாரி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. ஒரு அரசு ஊழியரின் மருத்துவ விடுப்பு விண்ணப்பம் மருத்துவ குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டிய காலக்கெடு விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து வித்தின் 3 days 3 நாட்களுக்குள். அடுத்தது, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் வழங்கும் அலுவலர் செயலர் இடைநிலை கல்வி வாரியம் செக்ரட்டரி போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். பள்ளி அளவில் பெற்றோர் ஆசிரியர் கழக செயலாளர் தலைமை ஆசிரியர். ஒரு மழலையர் பள்ளியில் நலிவுற்ற குழந்தைகளுக்கான அரசின் இடஒதுக்கீடு 20% எந்த வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு வழங்கப்படுகிறது? எல்கேஜி. அடுத்த கேள்வி, ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஓய்வூதியம் வழங்க அதிகாரம் படைத்த அலுவலர் வட்டார கல்வி அலுவலர். அலகு விட்டு அலகு மாறுதலுக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிக்கான பருவம் நிறைவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அரசின் நிதி பரிசு பெற தகுதியுடைய அரசு ஊழியர்கள். எந்தவித புகார் மற்றும் தண்டனையின்றி 25 ஆண்டுகள் பணி முடித்தவர்கள். எஃப்டிஜி என்பதன் விரிவாக்கம் ஃபைனல் டீச்சிங் கிராண்ட்ஸ். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1998. தமிழ்நாடு கட்டாய தொடக்க கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1994. வருவாய் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். மகப்பேறு அல்லாத காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளும் அரசு பெண் ஊழியருக்கு மருத்துவச் சான்றின் அடிப்படையில் அனுமதிக்கப்படும் சிறப்பு விடுப்பு 20 நாட்கள். மழலையர் பள்ளியில் சேருவதற்கு ஒரு குழந்தையின் குறைந்தபட்ச வயது 3. கீழ் குறிப்பிட்டவற்றுள் எந்த பதிவேடு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரால் பராமரிக்கப்படவில்லை? ஆசிரியர்கள் பணிப்பதிவேடு. பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக நியமனம் பெற தகுதி பெற்றோர். அரசு மானிய உதவி பெறும் விதிகளுக்கு பொருந்தாத பள்ளிகள் ஆங்கிலோ இந்திய பள்ளிகள். வயது வந்தோர் மற்றும் முறைசாரா கல்வி திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1976. தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் கேலி செய்தலை தடுப்பதற்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1997. NCTE என்பதன் விரிவாக்கம் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி மேலும் பல தகவல்களையும் பல கேள்விகளையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.